ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यतदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்க கூடியிருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு முதல் தடவையா வந்தவங்க யாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க ஒரு மாதாஜி. சரி, இப்ப சமீபமா தான் ஒரு 2-3 மாசமா தான் வந்துட்டு இருக்கேன். அப்படி யாரா இருக்கீங்களா? ஒரு 2-3 மாசம் தான் வந்துட்டு இருக்கேன். பிரபு ஒருத்தர் கொஞ்சம் ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன். அப்படி யாரா இருக்கீங்களா? சரி, 2 வருஷமா வந்துட்டு இருக்கிறவங்க, 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறவங்க, ரைட், 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கிறவங்க. சரி, ஓகே. இந்த இயக்கம் தொடங்கிலிருந்தே, இந்த சென்டரிங் ஆரம்பிச்சிருந்தே வந்துட்டு இருக்கிறவங்க யாரும் இல்லையா? ஓகே. இப்போ நம்ம பேசுற சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். புதுசா உள்ளவங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஆனா அதுக்கான பதில் எல்லாம் இங்க இருக்கு. பொதுவாகவே பக்தி அப்படின்னா, பக்தினா என்ன, பக்தி என்றால் என்ன? பதில் தெரியும் கை தூக்குங்க. பக்தினா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பக்தி? பக்தினா என்னது? இன்னொரு மைக் இருக்கா? கை தூக்குங்க, பதில் தெரிஞ்சு. பக்தினா என்னன்னு சொல்லுங்க. பக்தி என்றால் என்ன? பக்தினா இந்த அகர்பத்தி சொல்லிடாதீங்க, தூபம் காய்ப்பாங்கல்ல, அது அகர்பக்தி. இது பக்தி. பக்தினா என்னது? பக்தினே தெரியாம இங்க எவ்வளவு பேர் பக்தி செய்யறீங்களா? ஆச்சரியமா இருக்கே. பக்தினா என்னது? எதுபதி பிரபு, பக்தினா என்னது? சும்மா ட்ரை பண்ணுங்க. இது ஒன்று ஸ்கூல்ல இல்லை, பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்க போறது இல்லை, ஃபெயில் பண்ணி விட்டுற மாட்டாங்க. வேற யார் ட்ரை பண்ணி? பிரபு நீங்க சொல்லுங்க, உங்க பேர் மறந்துட்டேன். அவர் பின்னாடி அவர் பேர், பிரபு பேர். பகவானுக்கு சேவை செய்யறது. எதுக்காக பகவான் நீங்க சொல்லுங்க. குட். பக்தினா இறைவன் மேல அன்பு செய்யறது. அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்க. குட். பக்தி என்றால் இறைவன் இடத்துல அன்பு செய்யறது. ஓகேயா? பக்தினா இறைவன் இடத்துல அன்பு செய்யறது. பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பக்தி தொண்டுன்னு சொன்னார். டிவோஷனல் சர்வீஸ், பகவானுக்கு அன்பாக சேவை செய்வது. ஓகேயா? கொஞ்ச நேரம் இங்க கவனிக்கணும், ரைட்? அப்ப நான் கொஸ்டின் கேட்பேன் கிளாஸ் முடிஞ்சோன்னு. ஓகேயா? ஸோ பக்தினா இறைவன்ட்டு அன்பு செய்யறது, பகவானுக்கு அன்பா சேவை பண்றது. பெரும்பாலும் மக்கள் பக்தினா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பொதுவாகவே மக்கள் மத்தியில பக்தினா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, சுண்டல் வாங்கி சாப்பிட்டோமா, சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டோமா, இல்லை தயிர் சாதம் சாப்பிட்டோமா, இல்லை வெண்பொங்கல் சாப்பிட்டோமா, பிரார்த்தனை பண்ணோமா, வீட்டுக்கு திரும்ப வந்தோமா, இவ்வளவுதான். பொதுவாக மக்களுக்கு பக்தினா கோயிலுக்கு. அப்படி எப்போ கோயிலுக்கு போகணும்? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா, ஏதாவது பண்டிகைனா கோயிலுக்கு போகணும். பொதுவாகவே இன்னைக்கு மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? பக்திங்கிறது என்னதுன்னா, ஏதாவது பண்டிகைனா கோயிலுக்கு போகணும், அங்கே போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? என் பையனுக்கு எப்படியாவது வேலை கிடச்சிடணும், என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடணும், அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக அந்த இடம் வாங்க முடியாமல் இருக்குது, அந்த வழக்கெல்லாம் தீர்ந்து போயிடணும், அப்புறம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அப்புறம் எப்படியாவது வாங்கின இடத்துல நான் வீடை கட்டிடணும், அப்புறம் என் பையனுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பக்தி நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் பக்தி இல்லை. இது பக்தி மாதிரி, ஆனால் இது பக்தி இல்லை. சரி, அப்போ இந்த மாதிரி ஏதாவது தேவைக்காக கோயிலுக்கு போவாங்க, வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு போவாங்க,
அவங்களை கிருஷ்ணர் நல்லவங்கன்னு தான் சொல்றாரு, கெட்டவங்கன்னு சொல்லல. பகவத்கீதையுடைய 7ஆம் அத்தியாயத்துல 4 நல்லவங்களையும் 4 கெட்டவங்களையும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையினுடைய 7ஆம் அத்தியாயத்துல 4 நல்லவரையும் 4 கெட்டவர் சொல்லியிருக்காங்க. யார் 4 நல்லவங்க அப்படின்னா, யார் முதல் கெட்டவங்கன்னு பார்த்துருவோம். அப்போ நல்லவங்க ஈஸியா இருக்கும். யாரு முதல் நல்ல 4 கெட்டவங்க அப்படின்னு சொன்னா, நமாம் துஷ்கிருதி, துஷ்கிருதினா கெட்ட குணம் படைச்சவங்க. நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபத்யந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞானா ஆஸ்ரீம் பாவம் ஆஸ்ரிதா. இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா கெட்டவங்க, அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. எந்த 4 பேர் கோயிலுக்கு வரமாட்டாங்கன்னா, கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஐயோ எதுக்குமே நேரம் இல்லைங்க, பல்லு விளக்கு கூட நேரம் இல்லை, காலை எந்திரிச்சோன்னு ஓடுறேன் ஆபீஸ்க்கு. வாழ்க்கையில ஓடி 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 உழைக்கணும், அந்த மாதிரி பழைய சினிமா பாட்டு இருக்கு, அந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. உழைப்போ உழைப்பு. இது யாரு பண்ணும்? கழுதை கூட உழைக்கும். கழுதை இருக்கு இல்லையா, பிரபுபார் வந்து அடிக்கடி கழுதையை உதாரணமா சொல்லுவார். பாகவதத்துல 4 மிருகங்கள் உதாரணமா சொல்லியிருக்கு. ச பிர் பராக உஷ்டா, கழுதை, ஒட்டகம், பன்னி, நாய். இந்த 4 விலங்கு வந்து பாகவதத்துல உதாரணம் சொல்லியிருக்கு. அப்ப யார் ஒருத்தர் எனக்கு கோயிலுக்கு வரவே நேரம் இல்லை, எனக்கு பிரார்த்தனை பண்ணவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க யாரு கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் மூடர்கள், முட்டாள்கள். அப்போ உடனே கேள்வி கேட்கக்கூடாது, அப்போ வேலையை பார்க்க கூடாதா, உழைக்காம இருக்கணுமா? கிருஷ்ணர் வந்து உழைப்புக்கு எதிரி இல்லை. கிருஷ்ணர் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, கழுத மாதிரி செய்யாதுன்னு சொல்றாரு. கிருஷ்ணா வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லலை, கழுத மாதிரி ஓடாதுன்னு சொல்றாரு. கழுதை என்ன பண்ணும்? ப்ரோப்பா என்ன சொல்லுவாருன்னா, இந்த கழுதை வந்து என்ன பண்ணும், அதுக்கு தெரியாது புல்லு எல்லா பக்கம் இருக்குன்னு. இப்போ இந்த கழுதையை கழட்டி விட்டா அங்கே கூட போய் புல்லு சாப்பிடும். அந்த கழுதை என்ன நினச்சிக்குமா, இந்த வெண்ணாங்கூட போனால் எனக்கு வந்து அந்த வாஷர்மேன் இருக்கார் இல்லையா ரோபி, அவர் கூட போனால் என்னை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவார், அங்கே நிறைய புல் இருக்கும், நான் மேயலாம். இந்த டோபர் என்ன பண்ணுவான், அந்த வாஷர்மேன் டோபி என்ன பண்ணுவான்னா, கழுதைக்கு முன்னாடி ஒரு குச்சி கட்டி விட்டு அதில் கேரட்டை தொங்க விட்டுருவான். கழுதையோட முதுகு இருக்கு இல்லையா, அதில் துணியை வச்சு அந்த துணியை கட்டி துணி மூட்டையை முதல்ல மூட்டை மூட்டையாக லோடு வைப்பான். இந்த வெண்ணா என்ன பண்ணுவான், துணியை மூட்டை மூட்டையாக கழுதை மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு கம்பியை கட்டி ஒரு கம்பை கட்டி அதில் ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவார். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படி இந்த கழுதையோட இப்படி கேரட்டு முன்னாடி தொங்கிட்டு இருக்கும், இந்த கழுதை முன்னாடி போகும்போது கேரட்டு முன்னாடி போகும். ஏன்னா இப்போ என் கழுத்தில் மாட்டியிருக்குல்ல, இப்போ நான் முன்னாடி போனால் இந்த பையன் முன்னாடி போகும். இந்த கழுதை என்ன நினச்சிக்கோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கேரட் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கேரட் கிடைக்கும், ஆனால் வாழ்க்கை பூரா அந்த கேரட்டை சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த வெண்ணா என்ன பண்ணுவார், அங்கே போனதே கழுதை கழட்டி விட்டுருவாரு, அது அங்கே கொஞ்சம் புல்லு மேயும். அப்போ கழுதை என்ன நினச்சிக்குதான், ஓ இந்த வண்ணா கூட போனால் எனக்கு நிறைய புல்லு கிடைக்கும், ஆனால் புல்லு எல்லா பக்கம் இருக்குது, அதுக்கே அவர் கூட போகணும். அதுதான் கழுதை. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனால் கழுதை என்ன பண்ணும், வீட்டுக்கு திரும்ப வரும். இந்த ஆண் கழுதை பகலில் பூரா மூட்டையை சுமந்து போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே பெண் கழுதைகிட்ட போகும். இந்த பெண் கழுதை பண்ணணும், அப்படி மூஞ்சியா உதைக்கும். அப்படி அதை உத வாங்கிட்டு திரும்பி போகுமா. இதுதான் கழுதையோட லைஃப். இதாவது கழுதையோட வாழ்க்கை. பகல்ல பூரா அங்க உழைச்சிட்டு ராத்திரி ஆண் கழுதை பெண் கழுதிட்டு போக, அது மூஞ்சியா உதைக்கும், அந்த உதையை வாங்கிட்டு அது பின்னாடி போகும். அப்ப இந்த மாதிரி உள்ளவங்களை தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, மூடா முட்டாள்னு சொல்றாரு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கோயிலுக்கெல்லாம் வர நேரம் இல்லைங்க, நீங்க எல்லாம் வேணா போங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. அதுல அவங்க ஒரு தத்துவம் வேற வச்சிருக்காங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க ஏங்க கோயிலுக்கெல்லாம் போகணும், நீங்க உழைச்சு அப்படி செத்து போயிருங்க, உங்க வேலை தான் தெய்வம், அப்படியே செத்து போயிருங்க, உங்க வேலையை சரியா பண்ணுங்க, அதுதான் தெய்வம். இதுதான் அவங்களுடைய தத்துவம். யாரு? கழுதைகளுடைய தத்துவம். கழுதைக்கு ஒரு தத்துவம் இருக்குல்ல, அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, நீ கழுத மாதிரி உழைக்க வேண்டாம்ப்பா, கொஞ்ச நேரம் வேலை பாரு, அப்புறம் கொஞ்சம் பக்தி பண்ணு. ஏன்னா நான் உனக்கு மனித பிரிவு கொடுத்தது கழுத மாதிரி உழைக்கிறதுக்கு இல்லை, என்கிட்ட திரும்ப வர்றதுக்கு. அதனால நீ வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை. அர்ஜுனனை போய் யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொன்னாரா கிருஷ்ணர்? அர்ஜுனா, நீ காட்டுக்கு போயிடு, அங்கே உட்காந்து என்னை குடிச்சு தவம் பண்ணிட்டுரு, நீ சண்டையெல்லாம் போடாத, நான் பார்த்துக்கிறேன், அப்படி சொல்லலையே. நீ போய் சண்டை போடணும், எனக்காக சண்டை போடணும். அப்போ அர்ஜுனுடைய டியூட்டி, அர்ஜுனனுக்கு தொழில் இருந்தது, அவருக்கு தர்மம் இருந்தது, அவர் சண்டை போடணும். ஒரு சத்திரியா, சத்திரியன் போய் காட்டில் வந்து ஒரு யோகி மாதிரி தவம் பண்ண முடியாது. அவருடைய வேலை என்னது? சண்டை போடணும். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து முட்டாள்கள், அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. நம்ம துஷ்கிருதோ மூடா, உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க. நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இங்க எவ்வளவு பேர் கூப்பிட்டீங்க, நிறைய பேர் கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை சத்சங்கம் நடக்குது வாங்க. எங்கீங்க, நான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி,
அந்த 8 மணிக்கு அப்படி ஓடா போய் உழைச்சு அப்படியே ஒரு உடம்புல எனர்ஜி எல்லாம் போய் அப்படி டெட் பாடி மாதிரி வருவார். எங்கேங்க என்னாலலாம் முடியாதுங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்றவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம் உத்தியோகத்தை அந்த கோயிலுக்கு போய் சேவை பண்ற மாதிரி அமைச்சுக்கணும். சரி, நான் வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஜாப். நான் காலையில ஜெபம் பண்ணணும், சாயந்தரம் சத்சங்கம் பண்ணணும், ஆன்லைன்ல கலந்துக்கணும், புக்கு படிக்கணும். அப்படின்னா என் வேலையை நான் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கணும். காலையில ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போறோமா, 9 மணிக்கு போனோமா, 10, 11, 12, 1, 1 மணிக்கு லஞ்சு, திரும்ப 2, 3, 4, 5, அவ்வளோதான் 6 மணி. அளவுக்கு அதிகமாக உழைச்சாலும் பிரச்சனை, உழைக்கலைனாலும் பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலைனாலும் பிரச்சனை. ஜெய் ஸ்ரீ கோபால் ஜூக்கி. அளவுக்கு அதிகமாக தூங்கினாலும் பிரச்சனை, தூங்கலைனாலும் பிரச்சனை. இதெல்லாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு பக்தர் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ யார் வரமாட்டா கிருஷ்ணர்கிட்ட? கழுத மாதிரி உழைக்கிறவங்க வரவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படியே வாழ்க்கை போயிடும். அதுவும் மூடா நர ஆத்தமா. நர ஆத்தமா அப்படின்னு சொன்னா மனுஷங்களே ரொம்ப மோசமானவங்க. நல்ல தண்ணி போடுறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, நல்ல கறி போய் நல்லா போட்டு அந்த கிரில் சிக்கன் போய் அந்த கிரில்லு சுத்துற கிரில்ல வாங்கி அப்படி கடிச்சு இந்த மாதிரி உள்ளவங்களும் இங்கே வரமாட்டாங்க. என்னங்க அங்கே வந்தால் வெஜிடேரியனாக கொடுப்பீங்க, நான் அங்கே போனேன்னா எனக்கு சைனீஸ் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிரில்லு கிச்சன் அந்த இதில் சிக்கன் வந்து கிரில்ல சுற்றிட்டு இருக்கும், அப்படியே சுட சுட எடுத்து தருவான். இல்லை அதெல்லாம் அங்கே போனால் கிடைக்காது, அதனால் அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு இந்த மனிதன்லேயே கீழ்நிலையாக வாழ்கிறவங்க, தகாத உறவு, பெண்களோடு தகாத உறவு பண்ணுறவங்க, ஆண்களோடு தகாத உறவு பண்ணுறவங்க, சூதாடுறவங்க, மதுபான கடைக்கு போகிறவங்க, நைட் கிளப்பில் போய் டான்ஸ் ஆடுறவங்க, அவங்களாம் இங்கே வரமாட்டாங்க. அவன் தான் நர ஆத்தமா. 2 பேர் இருக்காங்க, நர உத்தமா, நர உத்தமா, நர ஆத்தமா. நர உத்தமான்னா அவங்க வந்து பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. கிருஷ்ணருடைய சங்கீர்த்தனத்தை இங்கேயும் வந்து டான்ஸ் ஆடலாம், இங்கேயும் பிரசாதம் சாப்பிடலாம், டான்ஸ் ஆடலாம், ஆனால் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவன் நர ஆத்தமா. இங்கே வர்றவங்க நரோத்தமா. இப்போ நர ஆத்தமா மாயா அபகிருத ஞானா, நிறைய படிச்சிருப்பாங்க, தீஸ் தட் தீஸ் புஸ்ன்னு பேசுவாங்க. ஐ நோ திஸ், ஐ நோ தட், ஐ நோ எவ்ரிவெல், யா I know this. I am a software engineer. I am working at that solution, that logistic company. அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் அறிவு அறியாம தூக்கின்னு போயிடுச்சு. அவன் அறிவு என்ன போச்சு? அறியாம தூக்கி. மாயா அபகிருத ஞானா. நிறைய படிச்சவங்களும் வரமாட்டாங்க, என்ன ரொம்ப படிச்சு பைத்தியம் ஆயிட்டாங்க. அதனால நம்ம படிச்ச கல்வி வந்து எதுக்காக இருக்கணும்? கடவுளுக்கு எப்படி சேவை பண்ணணும். என்னுடைய நாலேஜ், என் நாலேஜை வச்சு எப்படி இறைவனை உணர்றது, என்னுடைய அறிவை வச்சு கடவுள் எப்படி உணர்றதுன்னு இருக்குமே தவிர அந்த அறிவை துஷ்பிரயோகம் பண்ண அவன் அறிவு மாயை தூக்கின்னு போயிடுச்சுன்னு. ஆசிரியம் பாவம் ஆசிரிதா. ஆசிரியம் பாவம் ஆசிரிதான்னு அசுர குணம் படிச்சவங்க, கடவுள் கிடையாது, நான் ஏன் கோயிலுக்கு போகணும், சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி உள்ளவங்களும் வரமாட்டாங்க. இந்த 4 பேர் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த 4 பேர் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கெட்டவங்க, துஷ்கிருதி. 4 நல்லவங்க இருக்காங்க, அவங்க கிருஷ்ணர் நல்லவன் சொல்றாரு 4 பேரை. சதுர்விதா பஜதேமா ஜனா சுகிருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. 4 விதமா நல்லவங்க கிருஷ்ணாட்ட வருவாங்க. அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க நம்மள மாதிரி இப்ப இங்கெல்லாம் வந்திருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாம் நல்லவங்க. எதுக்காக வந்திருப்போம்? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்க, அங்க கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நிம்மதியா இருந்தது. அப்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க கிருஷ்ணாட்ட வந்துருவாங்க. ஐயோ கிருஷ்ணா போதும், என்னை எப்படியாவது காப்பாத்திரு. அப்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, வறுமையில இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஆர்த்தோ ஜிக்ஞாசு கேள்வி கேட்கிறவங்க, எனக்கே கஷ்டம் வருது, எனக்கே நோய் வருது, எனக்கே மரணம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்க ஆர்த்தோ ஜிக்ஞாசு. அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தி என்னது? காசு வேணும், பணம் வேணும், மணி 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 இஸ் பெட்டர் தென் ஹனி. காசு, பணம், துட்டு, மணி இல்லையா, இதெல்லாம் விரும்புறவங்களும் கிருஷ்ணாட்ட வருவாங்க. கிருஷ்ணா நீங்க லட்சுமியோடைய கணவராச்சே, கொஞ்சம் லட்சுமியை மேல கருணை காமிக்க சொல்லுங்க இல்லையா. அப்போ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அப்புறம் கேள்வி அறிவு உள்ளவங்க, அப்புறம் பொருளாதாரம் விரும்புறவங்க, அப்புறம் ஞானம் முக்தி அடையணும்னு விரும்புறவங்க. எனக்கு இனி பிறப்பே வேண்டாங்க, இந்த உலகத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் யார் மேல நம்பிக்கை வச்சுனா எல்லாம் ஏமாத்திட்டாங்க, சொந்தக்காரங்க ஏமாத்துறாங்க, நண்பர்கள் ஏமாத்துறாங்க, ஆபீஸுக்கு போனா அங்கே ஏமாத்துறாங்க, இந்த ஏமாத்துற உலகமே எனக்கு வேண்டாம், நான் பேசாம கடவுள்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு முக்தியை விரும்புறவங்க. இவங்க 4 பேர் நல்லவங்க, ஏன்னா கிருஷ்ணாட்ட வர்றாங்க, ஆனா இவங்ககிட்ட உண்மையான பக்தி இல்லை. உண்மையான பக்தி என்னதுன்னா, அன்னைக்கு பேசணும் இல்லையா, பிரகலாதர் செஞ்ச பக்தி உண்மையான பக்தி.
ஹனுமான் செஞ்ச பக்தி உண்மையான பக்தி. அந்த பக்தியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. அப்போ பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, பக்தின்னு சொன்னா ஏதாவது தேவைக்காக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்க அப்படி கிடையாது. இந்தியாவில பார்க்கலாம், ரோட்ல போயிட்டே இருப்பான், வண்டி நிறுத்தி இப்படி போட்டு போவான். அவருக்கு உள்ள போய் சாமி கும்பிட நேரம் இல்லை. குட்டி கண்ணு அடிப்பான், தோப்பு கண்ணம் போடுவான், கண்ணத்துல அடிச்சுக்குவான், தலையில அடிச்சுக்குவான். அதைத்தான் பக்தி நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்களே உங்களை அரைச்சிட்டீங்களே, வலிக்கலையான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் சிலப்போ உற்சாகத்தில் வரும், கண்டுக்கூடாது. சரியா? அப்போ என்ன ஆச்சு, அதெல்லாம் பக்தி இல்லை. அப்புறம் ஜனங்களுக்கு பக்தி பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு, ஜனங்களுக்கு பக்தி பண்றதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா கட்டுப்பாடு இல்லாம பக்தி செய்யணும். நீங்க இது பண்ணக்கூடாது, நீங்க அது பண்ணக்கூடாது, நீங்க இது சாப்பிடக்கூடாது, நீங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னா பக்தி இது எனக்கு சரி வராது. அப்போ ஜனங்க என்ன பண்றாங்க, கோயிலுக்கு வர தயாரா இருக்காங்க, ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண தயாரா இல்லை. இப்போ நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. இஸ்கான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இஸ்கான் கோயிலுக்கு வரமாட்டாங்க. எங்கெல்லாம் இஸ்கான் டெம்பிள் இருக்கோ அந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஏன்? தாராளமாக வரலாமே, எங்கிருந்தோலாம் வர்றாங்க. 100 என்ன கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றவங்க இருக்காங்க, 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து வர்றவங்க இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இஸ்கான்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அவங்க காலையிலே எந்திரிச்சு சங்கு ஊதிடுவாங்க 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கு சங்கு ஊதிடுவாங்க 4:30 மணிக்கு. சம்சாரதாவா நலலிடலோகா பிராணாய காருண்ய கனகநாத். என்ன உங்க பையன் நடுராத்திரில பூஜை பண்ணிட்டு இருக்காருங்க. எங்க வீட்டில் நான் இஸ்கான் போனப்போ, இஸ்கான்ல போனோன்னே எனக்கு மங்களாரத்தில பிடிச்சது. ஒரு நாள் வீட்டில் வந்து நான் மங்களாரத்தி பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை? காலை 4:30 மணிக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க, உங்க பையன் என்ன நடுராத்திரில எந்திரிச்சு பூஜை பண்றாருன்னு. அது நடுராத்திரி இல்லம்மா, 4:30 மணி தான் விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மக்களுக்கு எப்ப நடுராத்திரினா இந்த 4:30 மணி. எப்ப விடிஞ்சது? 7 மணிக்கு தான் அவங்களுக்கு விடியும். பொதுமக்களுக்கு எப்ப விடியும்? 7 மணிக்கு தான். நமக்குள்ள எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு எந்திரிச்சியா நீ? சும்மா சொல்லக்கூடாது. 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிப்பியா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ரைட்டா? 12 மணியா? கும்பகர்ணன் தான் அப்படி தூங்குவான். கும்பகர்ணா இருக்கான் இல்லையா, அவன் தான் தூங்கிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அப்போ பொதுமக்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு பக்தி பண்றோங்க, கோயிலுக்கு வரங்க, அதுல பாருங்க அங்க போனா இதெல்லாம் சொல்றாங்க. அதனாலதான் புதுசா வரவங்ககிட்ட நம்ம சட்டத்திட்டமே சொல்றது இல்லை. புதுசா ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு, இப்ப பிரபுபாதர் இருந்தார் இல்லையா, பிரபுபாதர் யாரு? நம்ம இயக்கத்தோடைய ஸ்தாபக ஆச்சாரியர். பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை எங்க முதல்ல தொடங்கினாரு? அமெரிக்கால தொடங்கினப்ப ஃபர்ஸ்ட் பிரபுபாதர் முதல்ல என்ன பண்ணாரு? அமெரிக்கால இந்த இயக்கத்தை பிரபுபாதர் எப்படி தொடங்கினார்? அங்க பார்க்ல உட்காந்து கீர்த்தன் பாடினார் இல்லையா? அமெரிக்கால பிரபுபாதர் போனப்போ அங்க பிரபுபாதர் கோயில் கிடையாது. அமெரிக்கால பிரபுபாதர் போயிருந்தப்போ அவர் கோயில் கிடையாது, விக்கிரகங்கள் கிடையாது, சீடர்கள் கிடையாது, கையில பணம் கிடையாது, பாகவதம் செட்டு மட்டும்தான் இருந்தது, கர்த்தால் மிருதம் இருந்தது, அவ்வளவுதான். கர்த்தால் இருந்தது. பிரபுபாதர் என்ன பண்ணார்? ஃபர்ஸ்ட் பார்க்ல உட்காந்து கீர்த்தன் பாடினார். எடுத்தோடனே சொன்னாரா, நீங்கெல்லாம் குடிகாரங்க, நீங்கெல்லாம் குடியை விட்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு கிருஷ்ண பக்தி நான் அலோவ் பண்ணுவேன், அந்த கேட்டுக்கு வெளியே போய் நில்லுங்க, அப்படியே சொன்னாரு. பிரபுபாதர் முதல்ல கீர்த்தன் பாடினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பிரசாதம் அவரே சமைச்சு பிரசாதம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? முதல்ல கீர்த்தன் பாடினாரு, அப்புறம் பிரசாதம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஜபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நீங்க எல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாரு? முதல்ல கீர்த்தன் பாடினாரு, அப்புறம் பிரசாதம் கொடுத்தாரு, அப்புறம் சாண்டிங் பண்ண சொல்லி, ஜபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாரு? பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பிரபுபாத் தன்னுடைய சங்கத்தை கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேல பிரபுபாத் என்ன பண்ணார்? முதல்ல அவருடைய சங்கத்தை கொடுத்தார். ஒரு தூய பக்தருடைய சங்கம் இல்லையா? அவங்க எல்லாம் ஹிப்பிகள். அமெரிக்காவில் உள்ள ஹிப்பிகள் வந்து அவங்களுக்கு வந்து குடி போதை தான் வாழ்க்கையே. போதை இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது. போதை போடணும், குடிக்கணும், பெண்களோடு சங்கம் வச்சுக்கணும், ரொம்ப மோசமா வாழ்ந்தாங்க. ஆனா பிரபுபாதர் எடுத்தோடனே, நீங்களாம் ஹிப்பிங்க, நீங்களாம் உருப்பிட மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் பக்தியே வராது, நீங்களாம் வீணா போனவங்க அப்படின்னு சொல்லல. பிரபுபாதர் என்ன பண்ணாரு? முதல்ல
அவர் போய் சங்கத்தை கொடுத்தாரு, அப்புறம் சாண்டிங் பண்ணாரு, கீர்த்தன் பண்ணாரு, பிரசாதம் கொடுத்தாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவங்களாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சாங்க. புரோபாடி சங்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் புரோபா என்ன பண்ணாரு, தீட்சை கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க 3-4 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண அவங்க தீட்சை கொடுக்குறேன். அப்ப தீட்சையோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி குழந்தைக்கு சொல்ற மாதிரி பிரபுபாத் வந்து ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தாரு. அப்படி நம்ம ஆன்மீக பாதையில நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா சில சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் வந்து ஒரு சில சட்ட திட்டங்களை வச்சிருக்கு. நீங்க வந்து கார் ஓட்டுறதுக்கு எல்லாரும் சுதந்திரம் இருக்கு, யார் வேணாலும் கார் ஓட்டலாம். ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஏன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்? இப்போ கவர்மெண்ட்ல வந்து கார் ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. ஏன் சட்டத்திட்டத்தை பின்பற்றணும்? அது யாருக்காக? அரசாங்கம் ஏன் சட்டத்திட்டம் வச்சிருக்கு? யாருக்காக வச்சிருக்கு? குடிமக்களுடைய நன்மைக்காக. அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, விபத்து நடக்கக்கூடாது, அவங்க போய் சேர்ந்த இடத்த பத்திரமா போய் சேரணும். அப்போ சட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் ரிக்வயர்ட். கவர்மெண்ட்ல குடிமக்களுக்கு அரசாங்கத்துல சுதந்திரம் இருக்கு, சட்டத்திட்டமும் இருக்கு. யார் வேணாலும் கார் ஓட்டலாம். நீங்க மேஜர் ஆயிட்டீங்கன்னா கார் ஓட்டலாம். கார் ஓட்டினா லைசன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ரோட்ல இந்த பக்கம் தான் போகணும், இவ்வளவு வேகத்துக்கு மேல போகக்கூடாது, இந்த இடத்துல நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல நீங்க ஹாரன் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல நீங்க பிரேக் யூஸ் பண்ணணும், சிக்னல் வந்தா நின்று போகணும், ரெட் வந்தா நிக்கணும், எல்லோ வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கிரீன் வந்தா மூவ் ஆகணும். இதெல்லாம் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க? கார் தானே, யார் வேணா ஓட்டுங்க, எப்படி வேணா ஓட்டுங்கன்னா எல்லாம் இடிச்சுட்டு போய் நிற்பாங்க. அதை கிளியர் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பல நாள் ஆயிடும் இல்லையா? அப்போ சட்டதிட்டங்கள் வந்து நன்மைக்காக, சட்டதிட்டங்கள் வந்து ஒழுங்கு பயிற்சிக்காக, சட்டதிட்டங்கள் வந்து இதுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக. அப்போ பக்தி பாதையில சட்டதிட்டங்கள் அவசியம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே பிறவியிலிருந்தே நான் கிருஷ்ண பக்தன் சொன்னா கை தூக்குங்க. நான் குழந்தையிலிருந்தே நான் கிருஷ்ண பக்தனுங்க, அப்படியே என்ன நாம சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் வரும், அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், அப்படியே மயிரெல்லாம் குத்திட்டு நிற்கும், கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா நான் மயங்கி விழுந்துருவேன். அப்படி யாரா இருக்கீங்களா இங்க? அந்த மாதிரி யாரா பக்தர் இருக்குமா இங்க? பிறப்புல இயல்பாவே நான் பக்தனுங்க. இந்தியாவில் வந்து சொல்லுவாங்க, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுனா அது நான் ஜெபம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனா சும்மா சொல்றதுதான். நம்ம வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் தினமும் ஜெபம் பண்ணுங்க, மாதிரி ஜெபமாலை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா, இது ஜெபமாலையில எதுக்குங்க, நாங்க சொல்லிட்டே தாங்க இருக்கீங்க, ஆனா சொல்ல முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெபமாலை வச்சு சொல்லிட்டு இருக்கும் போதே மனசை கட்டுப்படுத்த முடியல, அது எப்படியா ஜெபமாலை இல்லாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே ஆகாது இல்லையா? சரி, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த சட்டதிட்டங்கள்ல எதுக்குன்னா, இப்ப நம்ம யாருமே இயல்பான பக்தர்கள் கிடையாது. நம்ம வந்து பக்தியில உன்னதமான நிலையிலும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து பிரபுபாத இயக்கத்துல மாணவர்கள். we are all practicing devotee. நம்ம பக்தர் ஆகிறதுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பக்தர் ஆகிறதுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒரு பக்தன் அல்லது யோகி அவருடைய முதல் வேலை என்னது? ஒரு யோகி, ஒரு யோகா பிராக்டிஸ் பண்ற ஒரு யோகி ஆகட்டும், ஒரு பக்தன் ஆகட்டும், முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம பக்தி பண்றதோட முக்கியமான நோக்கம் என்ன? எதுக்காக பக்தி பண்றோம்? எதுக்காக ஒருத்தர் யோகா பண்றாரு? எதுக்கு? எதுக்காக நீங்க பக்தி பண்றீங்க? ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? எதுக்காக ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றதோட முக்கியமான முதல் வேலை என்னது? சத்தமா சொல்லுங்க. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்படின்னா இந்த மனசை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா அது வந்து ஏனோ தானோன்னு பக்தி பண்ணா கட்டுப்படாது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இப்போ என்ன இந்த ஸ்லோகம் படிச்சீங்க இல்லையா? இது 9வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். அதுல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மையேவ மன ஆதஸ்வா மயம் புத்திம் நிவேஷய நிர்விசசி மையேவ அத ஊர்த்வ நசம்சய. அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மையேவ மன ஆதஸ்வா, அர்ஜுனா உன் மனதுல எப்பவுமே என்னையே நினைச்சுக்கிட்டு. என்ன சொல்றாரு? அர்ஜுனா உன் மனதுல எப்ப என்னைய நினைச்சிட்டு, சினிமா நடிகரோ விளையாட்டு வீரோ நினைக்க கூடாது. ஆண்களா இருந்தா சினிமா நடிகை நினைக்க கூடாது, பெண்களா இருந்தா சினிமா நடிகரை நினைக்க கூடாது, அப்புறம் விளையாட்டு வீரர் நினைக்க கூடாது, தோனி அது மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அப்ப யாரை நினைக்கணும்? கிருஷ்ணரை நினைக்கணும். மையேவ
மன ஆதர்ஷா, உன் மனதில் எப்போதும் என்னே நினைத்து கொண்டிரு. மையேவ மன ஆதர்ஷ்வா மையும் புத்திம் நிவேஷ, உன்னுடைய புத்தி, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்காக யூஸ் பண்ணு. என்ன உன் புத்தியில என்ன நினைச்சிட்டு எப்படி பண்ணுனா, மையேவ மன ஆதர்ஷ்வா மயம் புத்திம் நிவேஷக நிவிசேஷி மையேவ அத ஊர்த்வம் நசம்சயக. சந்தேகமே வேண்டாம். என்ன சந்தேகம் வேண்டாம்? யார் ஒருத்தர் கிறிஸ்டரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரோ, யார் ஒருத்தர் புத்தி கிறிஸ்டனுக்காகவே செயல்படுதோ, அவர் இந்த உடலை விட்டா சத்தியமா கிறிஸ்டாட்டு போயிடுவார். டேப் பண்ணிட்டா. ஆனா இது இங்க எவ்வளவு பேர்னால பண்ண முடியும்? பிரபு, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்க போற வரை கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கேன், என்னால கிருஷ்ணரை மறக்க முடியல, என்னால கிருஷ்ணரை மறக்காம இருக்க முடியல. அப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க? 24 hours கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கிறோம். கை தூக்குங்க. பாத்தீங்களா? சரி, நம்ம எப்பவுமே கிருஷ்ணருக்காக நான் வேலை செய்யறேன்னு எப்போ நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்மளால அது பண்ண முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. அர்ஜுனனே முடியாதுட்டு. அர்ஜுனா, என்னால உங்களை நினைக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஏன்னா மனசு கட்டுப்படுத்த முடியல, அது காற்றை விட வேகமா போகுது. சஞ்சலம் கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஷ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயுரேவ துஷ்கிருதம். காற்று வீசுது இல்லையா, அதை பிடிச்சு கட்ட முடியுமா? ஆனா அதை கூட பண்ணிடலாம் போலுக்கு என் மனசை கட்டுப்படுத்த முடியல. மனசு வந்து குளிம் கைடெக்ல உட்காந்துருப்போம். நம்ம மனசு எங்க கோலாலம்பூர் போயிடும். நம்ம இங்கேதான் உட்காந்துருப்போம். மனசு எங்க போயிடும்? கோலாலம்பூர், தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து எல்லாம் போயிட்டு வரும். நம்ம இங்கேதான் உட்காந்துருப்போம். அப்ப காற்றை விட மனசு வேகமா போகும். நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? கிளாஸ்ல உட்காந்துருப்போம். மனசு எங்க இருக்கும்? எத்தனை மணிக்கு முடியும், இன்னைக்கு என்ன பிரசாதம் இருக்கும், யார் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, இந்த ஃபோன் இடையில அடிச்சா வேற டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சைலண்ட்ல வேற போட்டனே, என்ன ஃபோன் கால் வந்து என்ன அப்படியே மைண்டு போயிட்டே இருக்கு. என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது, என் வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுவா, என் வீட்டுக்காரியா என்ன சொல்லுவா, என் குழந்தை சாப்பிட்டானா சாப்பிடலையா, இது சாமி எப்போ கிளாஸை முடிப்பாரு, இந்த மாதிரி மைண்டு வந்து போயிட்டு. அதனால மனதை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. அர்ஜுனன் முடியாதுன்னாரு, கிருஷ்ணர் முடியுங்கிறார். எப்படி முடியும்? இங்க சொன்னாரு கிருஷ்ணர் வந்து இது அங்கேயும் சொல்றாரு, 6ஆம் அத்தியாயத்தையும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. 6ஆம் அத்தியாயத்தில் என்ன சொன்னாரு? அசம்சயம் மகாபாகோ, சந்தேகமில்லை அர்ஜுனா, மனோ துர்நிகிரகம் சலம். மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன், கஷ்டம்தான். ஆனா முடியும். எப்படி? அப்பியாச யோகேன ததோ வைராக்கியன சகிரிக்கியது. இங்க வந்து சொல்றாரு அப்பியாச யோகேன ததோ, அங்கேயும் சொல்ற அப்பியாசா. அப்பியாசங்கிற வார்த்தையோடைய தமிழாக்கம் வந்து தொடர்ந்த பயிற்சியினால, பக்தியோக நெறிமுறைகளை கடைபிடிப்பதால நம்ம என்ன கட்டுப்படுத்தலாம். ஸோ அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நன்மைக்காக சில சட்ட திட்டங்களை வகுத்திருக்காங்க. இப்போ இப்போ வந்து உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஹேது. ஹேது ஹேது கிருஷ்ணா. ஹேது கிருஷ்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனார். சரி வேண்டாம், அவர் வேண்டாம், பாவம், நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு, நான் என்ன எடுத்துக்குவோம். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, நான் டாக்டர்கிட்ட போனேன். வியாதி வந்து எங்கே போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். சினிமாக்கெல்லாம் போயிடக்கூடாது. வியாதி வந்து டாக்டர்கிட்ட போகணும். சரி, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் என்ன சொன்னார்? உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்குங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இந்த உணவு தான் சாப்பிடணும், அப்புறம் இந்த மருந்து நீங்கள் சாப்பிடணும், மருந்து கசக்கதான் இதையும் சாப்பிடணும். இல்லை டாக்டர், எனக்கு நோய் குணமாகணும், அது எதுவும் பின்பற்ற மாட்டேன், டாக்டர் சொன்னது ஒன்றையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு நோய் குணமாகணும். எப்படி ஆகும்? டாக்டர் சொல்றாரு நீங்க இந்த உணவு சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட்டேன், எப்படி குணமாகும்? அப்புறம் இந்த மருந்து சாப்பிட நான் கசக்குதுன்னு சாப்பிடல, எப்படி குணமாகும்? அப்போ என் நோய் குணமாகும்னா எனக்கு விருப்பம் இல்லைதான். இங்க எவ்வளவு பேருக்கு டாக்டர்கிட்ட போக விருப்பம் இருக்கு? எனக்கு டாக்டர்கிட்ட போக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஊசி போடுவாங்களே, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எவ்வளவு பேர் விரும்புவோம்? ஆஹா, மாத்திரையா, நான் அப்படியே ஹல்வா மாதிரி சாப்பிட்டுருவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐயா, யாருக்கு பிடிக்கும் மாத்திரையை முழுங்கிறதுக்கு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறதுக்கு, ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு? ஆஹா, எனக்கு குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, ஐ எம் வெரி ஹாப்பி சொல்லுவான் யாராவது. எனக்கு சக்தி கிடைக்கும், குளுக்கோஸ் ட்ரிப் போனா எனக்கு சக்தி கிடைக்கும், நான் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துன்றேன், ஹரிபோல். இல்லையா? யாருமே விரும்ப மாட்டோம். யாருமே ட்ரிப்ஸ் ஹாஸ்பிட்டல் போக விரும்ப மாட்டோம், அங்க போய் படுத்துக்க விரும்ப மாட்டோம், ட்ரிப்ஸ் ஏற்ற விரும்ப மாட்டோம். ஆனா நோய் வந்தா பண்ணிதான் ஆகணும். அப்போ அங்க சில சட்ட திட்டங்களை நான் பின்பற்றி தான் ஆகணும். எனக்கு நோய் குணமாகணும், ஆனா டாக்டர் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா நோய் குணமாகாது. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியாம மனதோடு போராடிட்டு இருக்கு. தினம் யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? மனதோட போராடிட்டு இருக்கிறோம். அப்ப மனதை கட்டுப்படுத்தணும்.
மனதுல நிறைய அனர்த்தங்கள்லாம் இருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, இந்த குணங்களோட தான் போராடிட்டு இருக்கோம். அப்போ பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காரு. இந்த மனதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. அது வந்து நோயாளிக்கு தகுந்த மாதிரி மருந்து இருக்கு. இப்ப புதுசா ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாரு அவரு, முதல் தடவை டாக்டர் போனார் ஒரு ஓபி, அவுட் பேஷண்ட். அவுட் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சிம்பிளா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த டேப்லெட் சாப்பிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 2-3 சிட்டிங் வாங்க, என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட் வந்து நோய் முத்தி போயிடும், அப்ப நீங்க அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அட்மிட் ஆனா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சில பேஷண்ட் நோய் ரொம்ப முத்தி போயிடும், சர்ஜரி பண்ணி ஆகணும், நீங்க சர்ஜரி போட்டுருங்க. ஏயா அந்த மாதிரி நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஹாஸ்பிட்டல்ல போனோன்னு உனக்கு சர்ஜரி பண்ணணும்னு பயந்து போயிடும். அப்ப என்ன சொல்லணும், இந்த டானிக் சாப்பிடுங்க, கொஞ்சம் நல்லா இனிப்பா இருக்கும், நோய் குணமாயிடும். அப்போ ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், ஜெப மாலை கொடுத்து தினமும் ஒரு மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ புதுசா வரவங்க என்ன சொல்லுவோம், நம்ம நீங்க தினமும் ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 4 மாலை சொல்லுங்க, அப்புறம் ஒரு 8 மாலை சொல்லுங்க, அப்புறம் 16 மாலை சொல்லுங்க. அப்ப குறைந்தபட்சம் 16 மாலை. என்னுடைய நோய் குணமாகணும்னு சொன்னா நான் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுதான் முதல்ல. நம்ம தீட்சை வாங்க போகும்போது குரு என்ன கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு நாள் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றீங்க, 16 மாலை இல்லையா. ஆன்மீக குருகிட்ட போய் தீட்சை வாங்கணும். இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் நான் சீக்கிரமா குணமாகணும் என்ன பண்ணும், ஒரு சீப் டாக்டர் போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கணும். ஊர்ல ஒரு சின்ன கிளினிக் இருக்கும், நம்ம தெருவுலயே ஒரு சின்ன கிளினிக் இருக்கும், அங்க போய் எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் இல்லையா. இப்ப எனக்கு தலை சுத்திரமா இருந்தது, உடனே பக்கத்துல ஒரு டாக்டர் போன ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாரு. இருந்தா நாளைக்கு நீங்க போய் சீப் டாக்டர் பாருங்க, அவரை கன்சல்ட் பண்ணுங்க. அப்ப சீப் டாக்டர் என்ன பண்ணுவாரு, நம்மள எல்லாம் செக் பண்ணிட்டு, இல்ல உங்களுக்கு இதை கொஞ்சம் சிவியரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் இது சரியாகும். அப்போ ஐயோ நான் சீப் டாக்டர் போய் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, அவர் என்ன கொண்டுட்டா என்ன பண்றது, இல்ல அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, நிறைய மருந்து சாப்பிட சொல்லுவாரு. இப்போ ஒரு வீட்டுல என்ன நடந்ததுன்னா, ஒரு வீட்டுல இந்த மாதிரி ஒரு பையனுக்கு, யார் இவரே வச்சுக்குவோம், இந்த இவர் மாதிரி ஒரு பையனுக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு. ஏதோ கையிலோ காலோ கட் ஆயிடுச்சு, கட்டாயி வந்து ரொம்ப எரியுது, புண்ணாயி தீ காயமாயிடுச்சு. தீ காயானு புண்ணாயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல உட்காந்து ஊதுறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, போய் சாமரை வீசினார், மைப்பில் எடுத்து, உனக்கு எரியாம இருக்கு, நான் கொஞ்சம் ஊதி விடுறேன். ஒரு அம்மா வந்து ஊதி விட்டா. அப்புறம் சித்தி பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே மயிர்பீலி வச்சு தடவி விடுறா. அந்த நோய் குணமாகுமா? இந்த அப்பா என்ன பண்ணாரு, ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு வந்தார். டாக்டர் என்ன பண்ணாரு, முதல்ல ஒரு டிஞ்சர்னு ஒரு மெடிசின் இருக்கும், அது போட்டா எரியும், இந்த தீப்புண்ணு மேல. அது போட்டோன்னு எரியுது. அந்த பையன் கத்துறான். இந்த அம்மா எல்லாம் சொல்ற, ஏய் டாக்டர் கூப்பிட்டு பையனை கொல்ல பாக்குறாங்க இல்லையா, சண்டை போடுவா. ஏய் இரு நீ கொஞ்சம் சும்மாரு. இந்த பையனுக்கு வலி தாங்கல, என்ன ஆச்சு, அந்த மருந்து போடும்போது எரியுது. அந்த புண்ணை வந்து கிளீன் பண்ணி, அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி, அதை டிஞ்சர்லாம் போட்டு கிளீன் பண்ணி பயங்கரமா எரியும். ஆனா பொறுத்துக்கு தான் வேணும், எரியத்தான் செய்யும், வலிக்கும். ஆனா நோய் குணமாகணும்ல. இல்ல என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க, நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல பக்கத்து உட்காந்து உப்புன்னு ஊதி விட்டா சரியாயிடுமா? பாருங்க, சரியா அவங்களுக்கே புரியுது பாருங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த மருந்து போட்டு கட்டு போட்டு விடணும். அப்ப 2 நாள் கழிச்சு இன்னும் கிளீன் பண்ணணும். அப்போ கொஞ்சம் வலி குறையும். அப்படியே போனா ஒரு வாரம் 10 நாள்ல அந்த வியாதி கம்ப்ளீட்டா குணமாயிடும். ஆனா ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, டாக்டர் வீட்டுக்குள்ளே விடல, சண்டை போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் சொல்றது கேட்டோடனே வியாதி குணமாச்சு. அதே மாதிரிதான் நமக்கு வாழ்க்கையில குருன்னு ஒருத்தர் வருவார். குரு வந்து சில விஷயம் சொல்லி கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கும். என்னடா அதிகாலையில எந்திரிக்க சொல்றாங்களே, நான் 7 மணிக்கு மேல எந்திரிச்சதே இல்லையே வாழ்க்கையில, இவன் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்றாங்களே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணணும். முதல்ல வந்து ஹரே கிருஷ்ணா, முதல்ல என்ன பண்ணும், நைட்டு நேரமா தூங்க பழகணும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மொபைல்னு ஒரு சனியை வந்தது, சனியன்னு சொல்லக்கூடாது, இந்த மொபைல்னு ஒரு அசுரம் வந்தது. இந்த மொபைல் அசுரம் கூட சேர்ந்ததுனால நைட்டு தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி ஆகும். அப்புறம் காலையில் என்ன பண்ணுது, அங்க மொபைல் தூங்கிட்டு இருக்கு, இங்க நம்ம தூங்கிட்டு இருப்போம். எந்திரிச்சோடனே மொபைல்ல முழிக்கிறது, இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்ததுன்னு. அப்ப இந்த அசுரம் கூட அசோசியேட் பண்றதுனால நமக்கு வியாதி இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நைட்டு நேரமா தூங்கிடணும். 8:30 மணி 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அப்புறம் காலையில 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும். குறைந்தபட்சம் 5 மணிக்காவது எந்திரிக்கணும். 5-5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும் அட்லீஸ்ட் ஆரம்பத்துல. அப்புறம் எந்திரிச்சு குளிச்சிடணும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல எல்லாம் எந்திரிச்ச உடனே சமையல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரே அழுக்கு நைட்டி போட்டுட்டு
அந்த அழுக்கு நைட்டி எடுத்துக்கிட்டே பாத்ரூம்குள்ள போறது, அப்புறம் பெட்ரூம்குள்ள போறது, அப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள போறது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த பசங்க என்ன பண்ண ஒரு ட்ரௌசர் அரை ட்ரௌசர் போட்டு பாத்ரூம்குள்ள போறது, கிச்சனுக்குள்ள போறது, இன்னும். ஸோ ஒரு பக்தர்னு சொன்னா கிளீனா இருக்கணும். கிளீனினஸ், தூய்மை வந்து என்ன ஆகும்னா இறைவன் கிட்ட கொண்டு போகும். இறைவன் ரொம்ப தூய்மையானவர். ஹரே கிருஷ்ணா. இறைவன் வந்து ரொம்ப தூய்மையானவர். அப்ப நம்ம தூய்மை வந்து மெயின்டைன் பண்ணணும். கிருஷ்ணர் கிட்ட போகணும்னா நம்ம தூய்மையா இருக்கணும். அப்ப காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும்? பெட்டை விட்டு எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும்? மொபைல் பார்க்கணும் இல்லையா? இல்ல குளிச்சிடணும். பெட்டை விட்டு எந்திரிச்சோடனே குளிச்சிடணும். குளிச்சுட்டு நல்லா பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு நேராக போய் பூஜை ரூம்ல போய் பகவானுக்கு ஒரு சின்ன ஆரத்தி பண்ணிட்டு சாண்டிங் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்து, இது வந்து 2 விஷயம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருந்ததுன்னா கோயிலில் போய் ஆரத்தி பண்ணணும். பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு? இஸ்கான் டெம்பிள் 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா எல்லா பக்தரும் கோயிலில் வந்து பகவானுக்கு சேவை பண்ணணும். டெம்பிள்ல இருந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் உங்க வீடு இருந்ததுன்னா நீங்க கோயிலே போய் மங்களாரத்தி அட்டன் பண்ணலாம், பாகவதம் கேட்கலாம், பகவானுக்கு ஆரத்தி பார்க்கலாம், சாண்டிங் பண்ணலாம். அப்போ பக்தி யோகத்துல வந்து 64 அங்கங்கள் இருக்கு. ரூபகோசாமி பிரபுபாதா வந்து பக்தி ரசாம் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த 64ல் 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன தெரியுமா? 5 விஷயம் 64 இருக்கு பக்தி யோகத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதில் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னது? நாம ஜபம் செய்யறது, பகவானுடைய ஆரத்தி அட்டன் பண்றது, பாகவதம் படிக்கிறது, அப்புறம் பிரசாதம் ஏற்றுக்கொள்றது, அப்புறம் புனித ஸ்தலத்தில் வசிக்கிறது. அப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆல்டர் மாதிரி செட் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆல்டர் வந்து நம்ம வீட்டில் செட் பண்ணணும். சினிமா நடிகர் ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு இந்த ஆல்டர் செட் பண்ணணும். ஆல்டர் செட் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு பகவானுக்கு சின்னதாக ஒரு ஆரத்தி. எனக்கு கோயில் ரொம்ப தொலைவில் இருக்கு, என்னால் தினமும் கோயிலுக்கு போக முடியாதுன்னா, ரொம்ப தொலைவில் இருக்குன்னு சொன்னால் நம்ம வீட்லேயே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தூபம் காமிக்கிறது, ஊதுபத்தி காமிக்கிறது, கொஞ்சம் ஆரத்தி பண்ணுறது, அப்புறம் பகவானுக்கு புஷ்பம் பண்ணுறது, அப்புறம் நம்ம கையிலேயே பிரசாதம் தயார் பண்ணி அது நேற்றே வந்து ஹோட்டலில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் வேலையாகுது. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்மளே பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணணும். ஏன்னா நம்ம யார் கையில் உணவு வாங்கி சாப்பிட்றோமோ அதான் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால உணவு இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பிரசாதம் ஏன் பிரசாதம் சாப்பிடணும்னா, ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரிவஸ்மிருதி, ஸ்மிருதி கவனிக்கிறீங்களா? ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரிவஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வகிரந்தனா விப்ரமோக்ஷா. உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருந்தால் உடம்பு சுத்தமாகும். உடம்பு சுத்தமான புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சா சாஸ்திரம் படிச்சா புரிஞ்சுக்கலாம், சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா மோட்சம் அடைஞ்சிடலாம். ரைட்? அதனால பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணருக்கும் பிரசாதுக்கு வித்தியாசம் இல்லை. அது கடையில் வாங்கிட்டு வந்து பிரசாதம் சொல்லக்கூடாது. பிரபு அந்த கடையில் வாங்கிட்டு வந்து எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுங்க. பிரசாதம்னு சொன்னா பக்தர்கள் சமைச்சாதான் பிரசாதம். புரிஞ்சுதுங்களா? யாரு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, யாரு நாம ஜெபம் பண்றாங்களோ அவங்க செஞ்சாதான் அது பிரசாதம். அது வெஜிடேரியன் கடை தான், அந்த பேக்கெட்ல பச்சை குறி போட்டிருந்தது, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன், அது பிரசாதம்லாம் ஆகாது. ஏன்னா செஞ்சவங்களுக்கு என்ன கனவு உணர்வுல செஞ்சிருப்பாங்க, அவன் என்ன தலையெழுத்துன்னு செய்வான். நீ ஹோட்டலில் போய் சாப்பிட போனா, ஹோட்டலில் போறவங்க ஆஹா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கெல்லாம் சேவை பண்றதுக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்பானா? இந்த ஹோட்டல் தான் இருக்கா, இல்லை அங்கேயே வரான், இவனுக்கெல்லாம் செஞ்சு போடுவேன், என் தலையெழுத்தா இருக்கு. அப்புறம் வீட்டில் வைஃப்ட்ட சண்டை போட்டு கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பான். அந்த உணர்வோடு தான் நமக்கு சமைச்சு கொடுக்குறான். அதை சாப்பிடும்போது நம்மளும் அப்படிதான் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்போம், பவுன்னு நகம் கடிக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகிரும்னா, இந்த இது இருக்கு இல்லையா, பிரசாதம் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா யார் கையில் வாங்கி சாப்பிட்றோமோ அந்த கான்சியஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணும். அப்போது ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நாம ஜபம் பண்ணணும், நாமளே பிரசாதம் பண்ணி பகவானுக்கு தயார் பண்ணி அதை பகவானுக்கு படைச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிடணும், பகவானை பற்றி கேட்கணும். அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும்? விரதம் இருக்கணும். மாசத்துல 2 ஏகாதசி வரும். வருஷத்துல எவ்வளவு அப்ப ஏகாதசி? 24 ஏகாதசி வரும். 26 ஏகாதசி இல்லையா? அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? பீன்ஸ் வகை காய்கறிகளும் தானியங்களும் சாப்பிடக்கூடாது. பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், கிழங்கு சாப்பிட்டுக்கலாம். எல்லா ஏகாதசியும் முக்கியம். அது வைகுண்ட ஏகாதசி மட்டும் இருப்பேன், மற்ற ஏகாதசி இருக்க மாட்டேன் சொல்லக்கூடாது. எல்லா ஏகாதசியும் முக்கியம். அப்போ அந்த ஏகாதசி நீங்க என்ன பண்ணணும்னா, இல்ல பிரபு என்னால சாப்பிடாம இருக்க முடியும்னா நீங்க சாப்பிடாம இருக்கலாம். ஒரு சில பக்தர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கூட குடிக்காம நெரிஜல விரதம் இருப்பாங்க.
நிர்ஜலா அப்படின்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி முடியும்னா இருக்கலாம். இல்ல என்னால அப்படி முடியாது, நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்குவேன், ஓகே. நான் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்குவேன், ஓகே. நான் இளநீர் மட்டும் குடிச்சுக்குவேன், ஓகே. நான் சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருப்பேன், அப்புறம் சாயந்தரம் சாப்பிட்டுக்குவேன், ஓகே. சாயந்தரம் மட்டும் நான் கிழங்கோ பழமோ சாப்பிட்டுக்குவேன், ஓகே. நான் மதியம் வரைக்கும் இருப்பேன், மதியத்துக்கு மேல ஒரு கிழங்கோ பழமோ ஓகே, வாட் எவர் இட் மேபி. நம்ம நம்முடைய உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் மனோநிலைக்கும் தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். ஆனா என்ன சாப்பிடக்கூடாது? தானியங்களும் பீன்ஸ் வகை காய்கறியும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறது, பக்தி யோகத்து நெறிமுறையை கடைபிடிக்கிறது. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரிலாம் விரதம் இருந்தாதான் கிருஷ்ணர் கருணை கொடுப்பாரா? இப்படி விரதம் இருக்கணுமா? கஷ்டப்பட்டு விரதம் இருந்து காலையில் எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு பிரேயர் பண்ணாதான் கிருஷ்ணர் ஏத்துக்குவாரா? நேரமா எந்திரிச்சாதான் கிருஷ்ணர் ஏத்துக்குவாரா? விரதம் இருந்தாதான் கிருஷ்ணர் ஏத்துக்குவாரா? நாம ஜெபம் பண்ணாதான் கிருஷ்ணர் ஏத்துக்குவாரா? அப்ப எதுக்காக இதெல்லாம் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளை கட்டாயப்படுத்தணும் எண்ணம் இல்லை. பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அர்ஜுனா, நீ உன் விருப்பம் போல செய்யலான்னு கட்டாயப்படுத்தல. அந்த மாதிரி இங்க இப்ப எல்லாரும் இருக்கீங்க, நீங்க எல்லாரும் இங்க இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க. நான் கட்டாயம் நீ ஜெபம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? போயாண்டு போயிருவீங்க. நான் என்ன சொல்லலாம்? பிரபு ஜெபம் பண்ணுங்க பிரபு, ரொம்ப நல்லது பிரபு, பிரேயர் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணலாம். யாரையுமே கட்டாயப்படுத்தி பக்தி செய்ய வைக்க முடியாது. பக்தி என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. பக்தி என்பது ஆத்மார்த்தமாக வருவது. பக்தி என்பது நம் இதயத்தில் பகவான் மேல அன்பு வெளிப்பட வேண்டும். அது கட்டாயப்படுத்தி வருவதல்ல, அது கட்டளையிட்டு வருவதல்ல, அது அது போர்ஸ் பண்ணி வர்றதில்ல, நேச்சரா வரணும். ஆனா இப்ப நேச்சரா வர மாட்டேங்குது. அதனால என்ன சொல்ற, ரெக்வஸ்ட் பண்றோம். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நேச்சரா பக்தி இருந்துன்னா இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எனக்கு கிளாஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நேச்சரான பக்தி, நாம் எல்லாருமே இயல்பான பக்தர்களா இல்லாதனால நம் மனதை கட்டுப்படுத்த பெரும் கஷ்டப்பட்டு இருக்கிறனால பக்தியோகத்துல சொல்ற நெறிமுறைகளை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். அதை பண்ணும்போது இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உன் மனதை என்மேல் நிறுத்த முடியவில்லையா? அத சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம். அர்ஜுனா, உன் மனதை என்மேல் நிறுத்த முடியவில்லையா? அப்பியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதன் மூலமாக நீ என்மேல் ஒரு அன்பை வளர்த்துக் கொள்வாய். இப்ப நம்ம பண்றதுல எதுக்காக? கிருஷ்ணர் மேல அன்பு வரணும். நீங்க ஏகாதசி விரதம் இருக்கிறது எதுக்காக? புலன்களை கட்டுப்படுத்தணும். புலன்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. விதவிதமா சாப்பிட்றோம், பலகாரம், அது இதுன்னு சாப்பிட்டா புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால இந்த ஏகாதசி விரதம் சயின்டிபிக்காவும் இருக்கு, விஞ்ஞான பூர்வமாவும் நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துல 2 நாள் புலன்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? இன்ஜின் ஓட்டிக்கிட்டே இருந்தா 2 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும். அது பொழுதனைக்கு ஓட்டிட்டு இருந்தா அது ஃபெயிலியர் ஆகும் இல்லையா? அது வீணா போயிடும். அந்த மாதிரி உடல்ல உள்ள பாகங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னா மாசத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். 15 days இது சயின்ஸ் சொல்லுது. டாக்டர் மெடிக்கல் என்ன சொல்லுதுன்னா 15 days நீங்க ஃபாஸ்டிங் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம புராணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இது ஆன்மீகமா சொல்லியிருக்கு, அது அறிவியலா சொல்லியிருக்கு. அவ்வளவு. அப்போ ஆன்மீகம் அறிவியலும் வேற வேற இல்ல. நம்ம ஆன்மீகமே அறிவியல் தான். அன்னைக்கு 15 நாளுக்கு ஒருக்கா விரதம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? 15 days ஃபாஸ்டிங் இல்லையா? ரைட். அந்த மாதிரி நம்ம பக்தி யோகத்து நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். அது பண்ணும்போது என்னாகும்? நான் படிப்படியா இறைவன் மேல ஒரு அன்பு வளர்த்து. அதனால இந்த பக்தியில உற்சாகம், இந்த 6 விஷயம் இருக்கு. ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, இந்த 6 விஷயங்களை பண்ணா பக்தியில உற்சாகம் வரும், பக்தி அதிகமாகும். உற்சாகா நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனா சங்கத்யாகா சதோவிருத்தி சத்வித் பக்தி பிரசீததி. பக்தியில அப்போ உற்சாகமா இருக்கணும். பிரபு அடுத்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ பண்றது அதாவது இந்த தப வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? தப வாழ்க்கை என்பது நாம் ஒருவர் மேல் திணிக்க முடியாது. தப வாழ்க்கை என்பது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்வது. நீங்க ஏகாதசி விரதம் இருந்துதான் ஆகணும்னு நான் சொல்ல முடியாது. பிரபு நீங்க ஏகாதசி விரதம் இருக்கலாமே, நல்லா இருக்குமே, முயற்சி பண்ணி பாருங்களேன், அப்படி சொல்லலாம் இல்லையா? நான் என்ன சொல்லி கொடுக்கலாம்? நீங்க ஏகாதசி வரை இருங்கன்னு சொல்லலாம். நீ ஏகாதசி கட்டாயம் இருந்து ஆகணும், உன்னை தொலைச்சிடுவேன் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? கிருஷ்ணரே அப்படி சொல்லல. அர்ஜுனா நீ சண்டை போட்டு தான் உண்டில நாக்கிடுவேன். அர்ஜுனா சண்டை போடு, எனக்காக சண்டை போடு, வேற ஒண்ணு நீ அதை பத்தி மற்றது யோசிக்க வேண்டாம், எனக்காக சண்டை போடு, மீதி நான் பாத்துக்கிறேன். அப்போ நாம் கிருஷ்ணருக்காக செய்யும் பொழுது, நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது கிருஷ்ணருக்காக செய்யும் போது அது பக்தி ஆகும். எத் கரோசி யஜஸ்நாசி எஜ்ஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு ஸ்மதர்ப்பணம். அர்ஜுனா
நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தபங்களையெல்லாம் செய்யறியோ அது எனக்கு பண்ணுன்னு சொல்ற. அப்ப கிருஷ்ணர்ட்ட ஒண்ணுமே இல்லையா? ஐயோ பாவம், நான் சாப்பிட கொடுத்தாதான் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி கிடையாது. நம்ம முன்னேற்றதான் கிருஷ்ணர் கேட்கிறார். நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும், நாம புலன்களை கட்டுப்படுத்தணும், நம் மனதை தூய்மை செய்ய வேண்டும். அதுக்காக கிருஷ்ணர் சொல்றேன். அதனால இந்த பக்தியோகத்துல இந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பது நம்ம ஆன்மீக முன்னேற்றம் வேகமா நடக்கும். இந்த 6 விஷயத்தை பண்ணவே கூடாதுன்னு கிருஷ்ணா சொல்றாரு. எதை பண்ணணும்? ரூபகோசாமி சொல்றாரு. ரூபகோசாமி பிரபுபா என்ன சொல்றாரு? இந்த 6 விஷயத்தை பண்ணுங்க, இந்த 6 விஷயம் பண்ணாதீங்கிறார். எந்த 6 விஷயத்தை பண்ணணும்? எப்பவுமே கிருஷ்ண பக்தியில் உற்சாகமா இருக்கணும். பிரபு அடுத்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு மாலை ஜெபம் பண்ண எனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வரும், பகவத்கீதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, நான் பகவானுக்கு என்ன சேவை பண்ணணும், இந்த கோயிலில் எனக்கு என்ன சேவை தருவீங்க அப்படின்னு உற்சாகமா இருக்கணும். அப்புறம் பக்தியில வைராக்கியம் உறுதியா இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் பக்தி பாதை விட்டு விலகக்கூடாது. இது ரொம்ப நல்லா இருக்கு, பிரபுபார் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பக்தர் சங்கம்லாம் கிடைச்சிருக்கு. அதனால ஆச்சாரியர் பிரபுபாதர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை உற்சாகமா செய்யணும். என்னங்க இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே, எப்படின்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல இந்த மாதிரி செய்யறது. யார் சொல்லி தருவா அதெல்லாம்? அப்போ உற்சாகா நிச்சயா தைரியா தத்தர்க்கம் சங்கத்தியாகா. பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா பக்தர் அல்லாதவங்க கூட்டத்துக்கு போகக்கூடாது. அவன் என்ன சொல்லுவான்? இந்த வாரம் அங்க போயிடுற, இந்த வாரம் சினிமாவுக்கு போனா என்ன சொல்லுவான்? சினிமா போனா என்ன, அங்க டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா இருக்குமே சொல்லுவான். அது வேண்டாம், எனக்கு அது எந்த வரைக்கும் பிரயோஜனம் இல்லை, அது பொழுது வீணாதான் போகும், நான் பொழுது நல்லபடியா கழிச்சிடுவேன், பக்தர்கள் கூட போய் பஜனை எல்லாம் கேட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி 6 விஷயம் பண்ணணும்னு சொல்றேன். எது பண்ணக்கூடாது? அத்தியாகாரா, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது. நமக்கு சக்தி எவ்வளவுதான் தெரியும், என் சம்பாத்தியம் எவ்வளவுதான், என்னால் எவ்வளவுதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் அங்க இடம் வாங்கணும், அது சக்திக்கு மேல லோனை போடணும், அப்புறம் வீடு வாங்கணும், அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த கழுது மாதிரி ஓட வேண்டியது இல்லையா? அப்போ அத்தியாகாரா, அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ப்ரோப்பா என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வாழ்க்கைய ரொம்ப எளிமையா வச்சுக்கணும். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அப்போ நமக்கு ஒரு குடும்பம், குழந்தைகளை படிக்க வைக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணும், நம்ம அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், அப்புறம் கோயிலில் போய் ஏதாவது முடிஞ்ச சேவை பண்ணணும், எங்கேயாவது யாத்திரை போயிட்டு வரணும், அந்த மாதிரி ரொம்ப என்ன அத்தியாவசிய தேவைக்காக உழைக்கணும். ரைட்? அப்போ அத்தியாகாரம். பிரயாசா, ரொம்ப பேராசைப்படுறது. நான் குலிம்ல ஒரு இடம் வாங்கிட்டேன், அப்புறம் பெனாங் ஐலாண்டில் ஒரு இடம் வாங்குவேன், அதுக்காக லோன் போடுவேன். தேவையில்லையே, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் போதுமே இல்லையா? நான் கிருஷ்ணர் மாதிரி விஸ்வரூபம் எடுத்தா ஒரு இடத்துலையும் போய் தங்க முடியும், ஒரு இடத்துல தங்க முடியும். அப்போ ஒரு இடம் போதும் இல்லையா? ஸோ பேராசைப்படக்கூடாது. அத்தியார பிரஜல்பா. பிரஜல்பான்னா என்ன சொன்னா, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் பேசுறது. அந்த அரசியல் கட்சி என்ன ஆகும், இந்த தடவை யார் ஜெயிக்க போறா, யார் தலைவர், எந்த தலைவர் ஓட்டு போட போறீங்க, எந்த சினிமா நடிகர் என்ன ஆக போறாரு, இதெல்லாம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. பிரஜல்பா, அது பிரஜல்பா, கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசணும். நியம ஆக்ரகா. நியம ஆக்ரகான்னு சொன்னா இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? தினமும் காலையில் எந்திரிக்கணும், குறைஞ்சபட்சம் நம்மளால முடிஞ்சதுக்கு மாலை ஜபம் பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது பண்ண மாட்டேன்னு சொன்னா போச்சு. அதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? பண்ண மாட்டேன்னா பக்தி வளராது. ஜனசங்கா, பொழுதன்னைக்கு பக்தர் அல்லாதவங்க கூட போய் இருக்கிறது, அவங்ககிட்ட பேசி பேசி இருக்கிற கான்சியஸ்னஸும் போயிடும். அப்புறம் சோம்பேறித்தனம். இந்த ஒரு விஷயத்தை விட்டா பக்தியில முன்னேறலாம். என்னது? சோம்பேறித்தனத்தை கை விட்டா பக்தியில முன்னேறலாம். இது பக்தியில மட்டும் இல்ல, வாழ்க்கையில அப்படிதான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கேட்டிருக்கீங்களா அந்த பழைய பாட்டது? பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி இழந்தான், பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா இல்லையா? சோ எப்ப நம்ம தூக்கத்தை விரும்புறோமோ அப்போ நம்ம கும்பகர்ணனுக்கு நெருக்கமாயிடுவோம். சோ இந்த தூக்கத்தினால என்ன ஆயிரும்னு சொன்னா, பள்ளியில ஸ்கூல்ல போய் ஒழுங்கா பாடம் கவனிக்கல, அவன் கேட்காமல அவன் ஃபெயில் ஆயிடுவான், அவன் பரீட்சை ஒன்றும் பெருசா மார்க் வாங்க முடியாது. அதே மாதிரி வியாபாரம் பண்றவனுக்கு தூக்கத்தை விரும்பினா வியாபாரத்துல முன்னேற முடியாது. வேலை பண்றவங்க எங்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கோ அப்ப போயிடும். அப்ப பௌதிகத்துல கூட நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பக்தியிலும் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா முன்னேற முடியாது. அதனால சோம்பேறித்தனத்தை கைவிடணும். யார் ஒருத்தர் சோம்பேறித்தனத்தை கைவிடுறாங்களோ அவங்க பக்தியில முன்னேறிடுவாங்க. பக்தியில முன்னேறிடுவாங்க. ஒரு 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 வீட்டுல ஒரு பெரிய வியாபாரி இருந்தார், பெரிய செல்வந்தர். அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க, லல்லு கல்லுன்னு 2 பேர். அந்த அப்பாவுக்கு
லல்லு கல்லுன்னு 2 பேர் இருந்தாங்க. இந்த லல்லு கல்லு ரொம்ப சோம்பேறிங்க. இவங்க அப்பா என்ன பண்ணார்னா, எப்படியாவது இந்த பசங்களை படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணார். எப்படியாவது பசங்களை படிக்க வச்சிடணும். 1, 2, 3 அட்லீஸ்ட் பேசிக்கா கணக்கு. இவர் பெரிய ஒரு இங்க இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்காரு. பெரிய மர்ச்சன்டர், ஒரு பெரிய வியாபாரி. அப்ப என் பையனுக்கு வியாபாரம் பண்றதுக்காவது கணக்கு தெரியும்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா படிக்க மாட்டேங்கிறான். எந்த 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 டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டேங்கிறான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க போய் இவங்க படிக்காம அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பசங்க உருப்பட மாட்டாங்க, இந்த பசங்க வந்து உருப்பட மாட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் ஒரு நாள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார். என்ன விளம்பரம் கொடுத்தாருன்னா, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ, என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தா என்னோட சொத்துல பாதி நான் எழுதி கொடுக்குறேன், என்னோட சொத்துல வந்து நான் பாதி எழுதி கொடுக்குறேன். அப்போ ஒரு டீச்சர் வந்தாரு. இந்த 2 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் சொத்துல பாதி கிடைக்குதா அப்படின்னு ஒரு டீச்சர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு, நான் உங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரேன். சரி, நீங்க ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு அடிப்படை கணக்கு சொல்லிக் கொடுங்க. 1, 2, 3 கூட்டல் பெருக்கல் அடிப்படை கணக்கு சொல்லிக் கொடுங்க, அது போதும்னார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ட்ரை பண்றாரு. இந்த டீச்சர் வந்து முயற்சி பண்ணாரு, எப்படியா அந்த பசங்களை படிக்க வைக்கணும்னு. இந்த பசங்க பிடிவாதமா இருக்கான், படிக்க மாட்டேன் சொல்றான். டேய் மாஸ்டர் ட்ரை பண்ணுவாரா, படிச்சிடாத, என்ன நம்மளை படிக்க வைக்கலான்னு பாக்குறாரு, உறுதியா இருந்துக்கோ. 2 பேர் பேசிக்கிட்டான். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த லல்லு காலு 2 பேரும் மாஸ்டர் கூட நடந்து போறாங்க ரோட்ல, குரு கூட டீச்சர் கூட போறாங்க. எதுக்கால ஒரு எரும மாடு வந்தது. எதுக்கால ஒரு எரும மாடு வந்தது. டீச்சர் கேட்டாரு, லல்லு அந்த எரும மாடுக்கு எவ்வளவு கால் இருக்கு? அவன் சொன்னா 1 2 வாய்ப்பு இருக்கு. அவர் 1 2 3 சொல்ல வைக்க பாக்குறாரா, சொல்லிடாது நீ, இவன் வாய் பொத்திட்டான். அப்போ என்னாச்சு, மாஸ்டர் ஃபெயில் ஆயிட்டார். என்னடா அது, எப்படியாவது இவனை 1 2 3 சொல்ல வச்சலான்னு பார்த்தா என்ன பண்ணிட்டான், கூட உள்ளவன் வாய் பொத்திட்ட. டேய் அவர் நம்ம 1 2 3 சொல்ல வைக்க பாக்குறாரா, சொல்லிடாதான்னா. சரி, ஒரு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு படிக்க வைக்கணும்னு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, மாஸ்டர் வந்து ஹாலில் படுத்துருக்காரு. இந்த பசங்க எல்லாம் அவங்க வீட்டிலே தங்கிட்டார். இவங்களுக்கு எப்படியா பாடம் சொல்லி கொடுத்து சொத்துல பாதி வாங்கிட்டு போகணும்னு. இவர் வீட்டிலே தங்கி இருக்காரு. திடீர்னு பார்த்தா நைட்டு குப்புன்னு புகை வருது, யாரும் சிகரெட் பிடிக்கிறாங்க. என்னடா மாஸ்டர் வந்து இவர் என்ன நினைச்சா, அந்த 2 பசங்களும் மாஸ்டர் தூங்கிட்டாங்கன்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த 2 பையங்களும் மாஸ்டர் தூங்கிட்டாரா, திருட்டுத்தனமா சிகரெட் பிடிச்சான். இவருக்கு ஸ்மெல் வந்துருச்சு, யாரோ சிகரெட் பிடிக்கிறாங்களே. எந்திரிச்சு பார்த்தா அந்த லல்லு கையில சிகரெட் இருக்கு. டேய் லல்லு, நீ சிகரெட் பிடிச்சியாடா? இவன் கேட்கறவன் சொன்னா, சார் நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோமா, யாரோ எங்க கையை யூஸ் பண்ணி சிகரெட் பிடிச்சிட்டாங்க சார். எங்களுக்கு என்ன நடந்துன்னே தெரியாது, யாரோ எங்க கையை யூஸ் பண்ணி சிகரெட் பிடிச்சிட்டாங்கன்னு. அப்ப எந்த அளவுக்கு மாஸ்டர் முட்டாளாக்கியிருப்பான் பாருங்க. அவர் சொன்னார், இந்த பசங்களுக்கு பாடமே சொல்லி தர முடியாது, உருப்பட மாட்டாங்கன்னு போயிட்டு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து இது என்ன சொல்றாருன்னா, இந்த கதையில பக்தி சித்தாந்த மகாராஜ் சில நேரங்கள்ல வந்து பக்தர்கள் நமக்கு நிறைய சொல்லி தருவாங்க. நான் பண்ண மாட்டேன்னு பிடிவாத மாதிரி தானே பண்ண முடியும். வந்து நான் ரொம்ப வருஷமா வரேன், இவங்களை தீட்சை வாங்க வைக்கணும்னு பாக்குறாங்க, நம்ம வாங்கக்கூடாது, உறுதியா இருக்கணும். ஏன்னா தீட்சை வாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும், 16 மாலை ஜெபம் பண்ணணும், 4 விதிமுறை கடைபிடிக்கணும், ஏகாதசி விரதம் இருக்கணும். நான் டிவோட்டி ஆயிடுவேன், அப்ப வேண்டாம் இப்படி இருந்துக்கலாம். ஸோ மைண்டு வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி டிக்டேட் பண்ணும். மைண்டோட வேலை என்னன்னா, நம்மளை கெடுக்கிறதா மனதோட வேலையே. ஏன்னா மனதுக்கு இது பிடிக்காது. ஏன்னா காலங்காலமா மனது வந்து ஜீராவில் ஊர்ன குலோப் ஜாமுன் மாதிரி புலன்பத்தில் மூழ்கி, இந்த குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா, அது ஜீரால ஊற சுவையாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினைவு கேட்டாத காலத்துலேருந்தே புலன்பத்தில் மூழ்கி போயிட்டோம். அதனாலதான் நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு டீச்சர் வந்தார், ஒரு பிராமணர். அந்த பிராமணர் என்ன பண்ணாரு, ஒரு பையன், அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் வந்து மகேஷ் பாபு. மகேஷ் பாபு என்ன பண்ணா, அவன் நல்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். சிகரெட் பிடிப்பான், தண்ணி போடுவான். அவன் சொன்னான், அந்த பிராமணர் போய் சொன்னார், டே மகேஷ் பாபு, நீ சிகரெட் பிடிக்காரா, நரகத்துக்கு போவேன்னா. அவன் சொன்னா, எங்க அண்ணன் கணேஷ் பாபு சிகரெட் பிடிக்கிறானே, அவனும் நரகத்துக்கு போவான். எங்க சித்தப்பா ரமேஷ் பாபுவும் சிகரெட் பிடிக்கிறாரு, அவரும் நரகத்துக்கு போவாரு. அப்புறம் எங்க அப்பா மகேஷ் பாபு, அவரும் வந்து தண்ணி போடுறாரு, அவரும் நரகத்துக்கு போவாரு. அப்பாடா, நான் பயந்துட்டு இருந்தேன், நான் மட்டும் தான் நரகத்துக்கு போவேன்னு. இப்ப போனவங்க எல்லாம் அங்க பார்க்கலாம், எங்க ஃபேமிலி அங்க இருக்கும், அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன். இதுதான் அறியாம. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மற்றவங்க எல்லாம் வந்து பக்திங்கிற பேர்ல எதுவோ பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணாம இருக்காங்க. நமக்கு வந்து பிரபுபாவுடைய கருணையால நல்ல குரு கிடைச்சிருக்காரு, நல்ல சங்கம் கிடைச்சிருக்கு. நம்ம பக்தியில முன்னேற்றத்துக்கான வேலை என்னன்னு பண்ணணும். நம்ம கிருஷ்ண பக்தியில எப்படி முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்துல எப்படி நம்ம உற்சாகம் பண்ணி அதுல சுவையை வளர்த்துக்கணும். ஒரே ஒரு விஷயம் நம்ம மனசுல இருக்கணும், இந்த பிரிவில் பகவான் திரும்ப போகணும்.
இந்த பிறவில நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும்னா இந்த குணங்களை நான் வெல்ல வேண்டும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இது போகணும்னா நான் வந்து பக்தி யோகத்துல சொன்ன நெறிமுறைகளை கொஞ்சம் சின்சியரா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம். இல்ல பேரளவு பக்தி பண்ண என்ன ஆகும்னா, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, நான் வந்து எந்த சட்டத்தையும் பின்பற்ற மாட்டேன், நான் பாட்டுக்கு நினைச்சா வருவேன் நினைச்சா போவேன்னா பக்தியில முன்னேற்றமே இருக்காது. சில நேரம் பார்க்கலாம், நீங்க எப்படி இருக்குன்னா, சில பக்தர் ரொம்ப வருஷமா இருப்பாங்க, 8-10 வருஷமா இருப்பாங்க, ஆனா சட்டத்திட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க, சும்மா வருவாங்க போவாங்க. இந்த 2-3 வருஷத்துல வந்தவங்க சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணி சீக்கிரமா பக்தியில முன்னேற்றிருக்காங்க. பாத்தீங்களா, அது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு 8-10 வருஷமா இருப்பாங்க, ஆனா தயங்குவாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க, எனக்கு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அது ஒத்து வர, ஏதாவது காரணம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, அவங்க வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, பகவானே நான் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டேன், என் மனைவிக்கு இது பிடிக்கல, ஆனாலும் வந்து நான் வந்து அவங்ககிட்ட அன்பா நடந்து அவங்களுக்கும் இந்த இது வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு, சிலப்ப என்ன ஆகுன்னா, கணவர் பக்தரா இருப்பாங்க, மனைவி பக்தி பண்ண மாட்டாங்க, இல்ல மனைவி பக்தரா இருப்பாங்க, கணவர் பக்தி பண்ண மாட்டாங்க, கணவன் மனைவி பக்தரா இருந்தா பிள்ளைங்க பக்தி பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்க பக்தரா இருந்தா அவங்க அப்பா அம்மா பக்தி பண்ண மாட்டாங்க. அப்ப இது ஒரு அன்மேட்சிங் சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு பொருத்தம் இல்லாத சூழ்நிலை. அப்ப என்ன பண்ணணும், அப்போ வந்து நம்ம அதை டாலரேட் பண்ணி அங்க வீட்டுல போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஓ நான் கிருஷ்ண பக்தன், என்ன வீட்டுல இதை பண்ற அதை பண்ற, சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், பொறுத்து கொள்ள பழகணும். அப்புறம் அவங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும். அப்புறம் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், நான் இதெல்லாம் பின்பற்றணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற அறியணும், இந்த பிரிவில் நான் பகவான்கிட்ட போகணும், கிருஷ்ணா எனக்கு உதவி பண்ணுங்க, பிரபுபாதா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி நம்ம சின்சியரா ட்ரை பண்ணோம்னா, நம்ம முயற்சி பண்றோம், முயற்சி தான் நம்ம கையில, ரிசல்ட் எல்லாம் அவங்க கையில இல்லையா. அப்ப பக்தர் ஆகணும், நம்ம முயற்சி முதல்ல நம்ம ஆசைப்படணும். இப்ப நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ற பக்தர்களா இருக்கும். இந்த பக்திக்கு சாதனா பக்தின்னு பேரு, அல்லது வைதி பக்தி. சாதனா பக்தி அல்லது வைத்தி பக்தின்னு சொன்னா, எனக்கு பகவான் மேல பூர்ணமான அன்பெல்லாம் இல்ல, ஆனா கொஞ்சம் அன்பு இருக்கு, அது வளர்றதுக்காக முயற்சி பண்றேன், அந்த அன்பு வளரணும். அப்ப கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருக்கணும், படிக்கணும், ஜபிக்கணும், இதெல்லாம் பண்றோம் இல்லையா. இது படிப்படியா எங்க கொண்டு போய் விடும், சாதனா பக்தியிலிருந்து அப்படியே வளர்ந்து 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 இயல்பான பக்தர் ஆயிரும். அப்ப இயல்பான பக்தர் ஆயிட்டோம்னு சொன்னா, நம்மளால கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாம இருக்க முடியாது, ஜபம் பண்ணாம இருக்க முடியாது, பாகவதம் படிக்காம இருக்க முடியாது, சேவை பண்ணாம இருக்க முடியாது, பக்தர்களை பார்க்காம இருக்க முடியாது, சத்சங்கத்துக்கு போகாம இருக்க முடியாது. அப்படியே மனசெல்லாம் அடிச்சுக்கும், ஐயோ இன்னைக்கு போலையே, சேவை பண்ணலையே, எனக்கு பிரசாதம் சாப்பிடலையே அப்படின்னு அந்த ஃபீலிங் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொஞ்சம் பக்தியில் நமக்கு டேஸ்ட் வந்துச்சுன்னா, சத்சங்கத்துக்கு போகலைன்னா அழணும், பிரசாதம் கிடைக்கலாம் ஏங்கணும், பக்தர் சங்கம் கிடைக்கலன்னா ஏங்கணும், நாமம் ஜபிக்கும் போது கண்ணில் கண்ணீர் வரணும். இப்ப தூக்கம் தான் வருது, அப்ப இன்னும் நமக்கு நாமத்துல இன்னும் ருச்சி வரல இல்லையா. அப்போ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பியூரிஃபை ஆகணும். தூய்மை ஆக ஆக பக்தி சேவையினாலே நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியதுன்னு பிரபுபாத் சொல்றாரு. அப்போ பிரபுபாத் சொல்லி கொடுத்த விஷயங்களை, அந்த பக்தி யோகத்து ஒழுக்க நெறிகளை, சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில வளர்ச்சி அடைஞ்சு அப்ப இயல்பாவே நம்ம பக்தராயிரும். அப்ப யாரும் சொல்ல வேண்டாம், நீங்க சத் சங்கத்துக்கு வாங்க, சேவை பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, கிருஷ்ணரை பத்தி கேளுங்க, யாருமே சொல்ல வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், இயல்பா நடக்கும். அதனால நம்ம இயல்பான பக்தர் ஆகணும். ஓகே, அப்படின்னா நம்ம இன்னைக்கு பிரபுபாத் நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரியும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த பௌதிகமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, பௌதிகமான விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருக்கும், போக போக விஷமாயிடும். ஆனா கிருஷ்ண பக்தியில ஆன்மீக விஷய பயிற்சி பண்ணும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக வந்து அமிர்தமாயிடும், அது சுவையா இருக்கும். அது செய்யாம அந்த பக்தரால் இருக்க முடியாது, ஹனுமானால சேவை பண்ணாம இருக்க முடியாது, பிரகலாதனால பகவானை நினைக்காம இருக்க முடியாது, மறக்க முடியாது. எப்படின்னா அவங்க அப்படியே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல லயிச்சு போயிட்டாங்க. 9 விதமான பக்தி தோண்டு இருக்கு. கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, அப்புறம் நாம ஜபிக்கிறது, அப்புறம் கிருஷ்ணரை நினைக்கிறது, அவருக்கு சேவை பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு 9 விதமான பக்தி தோண்டு. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்லோலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா, we are now practicing devotee, one day we'll become perfect devotee. பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் பக்குவமான பக்தராயிரும் இல்லையா. ஒருத்தர் மெடிக்கல் காலேஜில் போய் ப்ராக்டிஸ் பண்ண பிகம் டாக்டர், ஒரு லாயர் காலேஜில் போய் லா படிக்க பிகம் டாக்டர், பிகம் லாயர் இல்லையா. அது லா காலேஜில் போய் அந்த லா புக்கை படிக்கணும், மெடிக்கல் காலேஜ் போய் அந்த மெடிக்கல் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும். ஸோ அது பண்ணிட்டே வரைச்சா என்னவா, ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ இன்ஜினியரோ ஆயிடுவான். அதே மாதிரி நான் பக்தியை பயிற்சி பண்ண என்ன நான் பக்தர் ஆயிடுவேன். ஹரே கிருஷ்ணா.
ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்க.